சிவா? ஆ. ஓ! சரி சிவா. ஓகே சிவா. ஸோ ஆ இப்போ பாருங்க சிவா, இப்போ நம்பர் ஆஃப் புக்ஸ் அன்சோல்டு. இல்லை இல்லை சிவா, வேணாமா, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு இந்த இபி வேற போயிட்டு போயிட்டு வருதா, அந்த ஸ்வெட் ஆகி டயர்டாகுது பயங்கரம். அந்த வேர்த்து குட்டி டயர்டாகுது சிவா. அது சொன்னேன். மற்றபடி நார்மலாக தான் இருக்கு சிவா. கரண்ட் இல்லைனாலும் ஒரு மாதிரி தலைவலிக்குது, ஒரு மாதிரி பண்ணுது. ஸோ சிவா, இப்போ இந்த நம்பர் ஆஃப் புக்ஸ் அன்சோல்டு, இஃப் த ஸ்டாக் இஸ் 16, 17, 18, 3 கேட்டகரி இருக்குல்ல சிவா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து லாபம் எவ்வளோ சொல்றாங்கன்னா, இப்போ இப்படி எவ்வளோ அன்சோல்டு இப்போ 15 டிமாண்ட் சிவா, 16 வந்து சப்ளை இருக்கு. அப்போ எவ்வளோ அன்சோல்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்று கரெக்டா? 17 டிமாண்டு, 17 சப்ளை, 15 வந்து டிமாண்ட். எவ்வளோ அன்சோல்டா இருக்கும்? 2. அதே மாதிரி 15 டிமாண்டு, சப்ளை வந்து 18 இருக்கும். அப்போ அன்சோல்டு எவ்வளோ? 3. அதான் சிவா இப்போ நம்ம பண்ணுறோம். ஸோ 20 டிமாண்டு, 16 வந்து சப்ளை. அப்போ நம்மளுக்கு வந்து அன்சோல்டு எதுவுமே கிடையாது. கரெக்டா? டிமாண்ட் தான் ஜாஸ்தி. இங்கேயும் டிமாண்ட் ஜாஸ்தி, இங்கேயும் டிமாண்ட் ஜாஸ்தி. ஸோ 0, 0, 0. இங்கே 22 டிமாண்டு, 16 தான். அப்போ அன்சோல்டு எதுவுமே இல்லை. இங்கேயும் அன்சோல்டு இல்லை, இங்கேயும் அன்சோல்டு இல்லை. பட் இங்கே வந்து 0, 0, 1. 18க்கு இங்கே வந்து இங்கே 0, இங்கே 0, இங்கே வந்து இங்கேயும் 0. அன்சோல்டு எதுவும் இல்லை. இங்கேயும் 16 தான் ப்ரொடக்ஷன். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் இந்த சப்ளையோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அன்சோல்டு எதுவுமே கிடையாது. கரெக்டா? ஸோ இங்கேயும் 0, 0, 1. 16ல 16, 16 போயிடும். 16 டிமாண்ட், 17னா 1 அன்சோல்டு, இங்கே 2 அன்சோல்டு. அப்புறம் 20 டிமாண்டு, 16 வந்து சப்ளை. அப்போ இங்கே ஒன்றும் அன்சோல்டு கிடையாது. 20 டிமாண்டு, 17 வந்து சப்ளை, 0. 17 டிமாண்டு, 16 வந்து 16 தான் இருக்கு. அப்போ அன்சோல்டு எதுவுமே கிடையாது. இங்கேயும் அன்சோல்டு எதுவுமே கிடையாது. இங்கே ஒன்னே ஒன்று அன்சோல்டு. நான் போட்டுட்டே வரேன் சிவா, எங்கேயா டவுட்னா சொல்லுங்க. ஒன்று வந்து அன்சோல்டு. ம் தெரியலம்மா, கிளாஸ் போயிட்டு இருக்கேம்மா. சரி சரி, ஓகே ரைட்டு. தெரியலம்மா எனக்கு. ஆ ஆமாம், அதாவது உங்கள் கையில் 4 பாக்கெட் பால் பாக்கெட் இருக்கு சிவா. நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, விற்கிறதுக்காக வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அதுக்கான கஸ்டமர் 2 பேர் தான் வராங்க, 2 பேர் தான் டிமாண்டே. அப்போ உங்கள் கையில் அன்சோல்டு எவ்வளோ இருக்கும்? அந்த கான்செப்ட் தான். ஸோ 17 புக்ஸ் வச்சுருக்காங்க, 15 பேர் தான் வந்திருக்காங்க. அப்போ 2 அன்சோல்டு.
18 புக்ஸ் வச்சிருக்காங்க, 15 பேர் தான் வாங்குறதுக்கு இருக்காங்க. அப்போ 3 அன்சோல்டு. புரியுதா சிவா? புரியுதா சிவா? ம். ஸோ இங்க மொத்தமா டோட்டல் பண்ணோம்னா 2718 சிவா. அப்ப அன்சோல்டு எவ்வளோன்னா 2718. 16 வந்து சப்ளையா இருக்கும்போது டிமாண்ட் இந்த இது இருக்கும்போது 2780. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ப்ராஃபிட். இப்போ புக்ஸ் வச்சு நம்ம பார்த்துட்டோம் சிவா எவ்வளோ அன்சோல்டுன்ட்டு. இப்போ ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போறோம். see number of books வந்து ஆர்டர் வந்து 15 16 17 18. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இப்போ வந்து 15க்கு டேட்டா இருக்கு சிவா. 14க்கு 15க்கு டேட்டா இருக்கு. 15 விட்டா 16க்கு டேட்டா இருக்கு. 17க்கு டேட்டா இருக்கு. 18க்கு எதுவுமே டேட்டா இல்ல ஆக்சுவலா. 18க்கு டேட்டா எதுவுமே இல்ல. 19க்கு எதுவுமே இல்ல. ஏன்னா எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் வந்து 18 கூட நம்ம எடுத்துக்கலாம் சிவா. 19 இருக்கா இல்ல 18 நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிற அதாவது இந்த டிமாண்ட் இருக்குல்ல சிவா, இங்க மினிமம் பாத்தீங்கன்னா 15ல இருந்து ஆரம்பிச்சு 15 16 17 18 19 19 இல்ல 20 இருக்கு. ஸோ 20 கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து ஆர்டர் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் புக் அன்சோல்டு பாருங்க சிவா. புக்ஸ் அன்சோல்டு நம்ம வந்து 16 17 18 தான் கேட்டகரி எடுத்திருக்கோம். ஸோ 16 17 கேட்டகரிக்கு புக்ஸ் அன்சோல்டு வந்து 2 7 18 இந்த 3 கேட்டகரி தான் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு புக்கோட ப்ராஃபிட் எவ்வளோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க புக்கோட ப்ராஃபிட்? 20 ரூபாய் சிவா. சோல்டு 80, காஸ்ட் ப்ரைஸ் 60. ஸோ புக்கோட ப்ராஃபிட் வந்து ₹20. அப்போ 15 புக்ஸோட ப்ராஃபிட் எவ்வளவா இருக்கும்னா 15 இன்டூ 20 16 இன்டூ 20 17 இன்டூ 20. அதான் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் போட்டுறேன். அப்புறம் அது பண்ணேன் 18 இன்டூ 20 20 இன்டூ 20. இப்போ இதுல வந்து ஆமா 300 340 சாரி இப்போ நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு அன்சோல்டுக்கு வந்து 30 ரூபா காஸ்டா? ஆமா 30 ரூபா வந்து while the edition is not current must be sold for 30 ரூபா. அன்சோல்டுக்கு ஒரு அன்சோல்டுக்கு வந்து செல்லிங் பிரைஸ் வந்து 30 ரூபா. ஸோ 2 இன்டூ 30 7 இன்டூ 30 18 இன்டூ 30
ஸோ 60, 210, 540. ஆமாம், 16, 210, 540. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து 1 இயர்க்கு சிவா. இந்த டேட்டா வந்து 1 இயர்க்கு. 1 இயர்க்கு இந்த டேட்டா. ஸோ ஆ 20. இது வந்து ஒரு புக்கோடதுக்கு வந்து நம்பர் ஆஃப் புக் சோல்டு இவ்வளோ. ஒரு புக்கோட அன்சோல்டு வேல்யூ வந்து 60, 210 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இன்னும் திடீர்னு டவுட் வருது சிவா எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்களேன். ஆ ம் அப்பனா வந்து ஆ கரெக்ட் கரெக்ட். ஆ சாரி சாரி சிவா, கரெக்ட். தேங்க்ஸ். இது 320, இது வந்து 333. இது போட்டா அப்போ ஒரு புக்கோட ப்ராஃபிட் வந்து விலை இவ்வளோ. அப்போ 318 இன்டூ 20, 333 இன்டூ 20, 342 இன்டூ 20. அப்போ 6000. அன்சோல்டுக்கு வந்து ஆ, அது வந்து ஒரு 2 இன்ட்டு 30, அப்புறம் இவன் வந்து 7 இன்ட்டு 30, அப்புறம் 18 இன்ட்டு 30. ஸோ ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் பார்த்தேன்னா திஸ் மைனஸ் திஸ். ஸோ 6300. இதில் வந்து அன்சோல்டு எதுவுமே கிடையாது. அதனால் இது ஸ்ட்ரைட்டாக வந்து 300, 6000. அப்போது சாரி, இதில் வந்து ஆமாம் 6000. இங்கே அன்சோல்டு எதுவும் இல்லை. இங்கேயும் வந்து 20க்கு வந்து எதுவும் அன்சோல்டு கிடையாது. அப்போது இதுவும் வந்து 400 இன்ட்டு 2. சாரி சாரி சாரி, 8000. 8000. இப்போ சிவா, இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 6000 டிவைடட் பை 20. இது டிவைடட் பை 20. இது வந்து டிவைடட் பை 20. இது டிவைடட் பை 20. இது டிவைடட் பை 20 போட்டோம்னா இதான் சிவா. ஓகேவா சிவா? ஸோ டைப் ஆமாம் சிவா.
அதாவது அன்சோல்டு இருந்தும் எதுல வந்து ஆப்டிமமா இருக்குன்றது தான் சிவா. ம். ஸோ டைப் 3 ப்ராப்ளம். இல்லஸ்ட்ரேஷன் 40 வந்து சரி சரி. இல்லஸ்ட்ரேஷன். ம். அப்படியா? ஒரு நிமிஷம் சிவா. சிவா இந்த பேருந்து கண்டிப்பா ஒரு சம் வரும் சிவா. ஓகே. ஆவரேஜ் டிலே. இது இது ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. இதுல ஒரு சம் வேற முடிக்கணும் நான். ஆ ஈஸியா இருக்கா சிவா அந்த சொல்யூஷன் இருக்கா? ம். அதுதான். ஓகே ஓகே. ம். ஓகே ஓகே. ஆ ஆ கரெக்ட். சிவா ஒர்க் ஷீட் வந்து எல்லா சப்ஜெக்ட்க்கும் போட்டிருக்காங்களா சிவா இன்டர்ல? ஓகே ஓகே.
என்ன சிவா? புரியல. எது அதுலயா? ஒர்க் ஷீட்லயா? A small retailer has studied the weekly recipients and payments over the past 200 weeks has developed the following set of information. So weekly receipts probability, weekly payments probability. 3000, 5000, 7000, 12,000. Probability 0.2, 0.3, 0.4, 0.1. இப்போ வந்து 12,000 திருப்பி பேமெண்ட்ஸ் வந்து ரெசீட்ஸு அப்புறம் பேமெண்ட்ஸ் வந்து 4000 கொடுத்துருக்காங்க 0.2 இப்போ 00 to 19 20 to 4 இது இந்த ஸ்டெப் ஓகே இல்லை சிவா 50 to 89 90 to 99 இது ஓகே ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 1 2 3 4 5 6 0 3 91 இதெல்லாம் அப்படியே 12 வரைக்கும் ரெசீட்ஸ்க்கு போட்டுக்கணும் பேமெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ எக்ஸ்பெக்டட் ரெசீட் பார்த்தோம்னா using the following, simulate the weekly pattern of receipts for the 12 weeks for the next quarter, assuming further that the beginning bank balance is 8,000. What is the estimated balance at the end of 12 weekly period? What is the highest weekly balance during the quarter? What is the average weekly balance for the quarter? Okay, starting எவ்வளோ சொல்லியிருக்கான் பேங்க் பேலன்ஸ் வந்து 8,000 சொல்லியிருக்கானா ஓகே 8,000 அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இது வந்து 3,000 சிவா ஸோ 3,000 8,000 plus 3,000 11,000 11,000 minus 6,000 வந்து 5,000 இது ரெசீட் சும்மா ஒரு கேஷ் புக் ஓபன் பண்றேன் சிவா பேமெண்ட் to balance brought down 8,000 இதுல ரெசீட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு வந்து 3000 அதே ஃபர்ஸ்ட் வீக்கோட பேமெண்ட் வந்து 6000 அப்போ நெட்டா பார்த்தோம்னா இதுல ஒரு 11,000 இங்க ஒரு 6,000 5,000 ஓகேவா அதான் இந்த 5,000 சிவா அடுத்தது இந்த 5,000 becomes the opening balance of next week so second week இதோட இது வந்து 12,000 இதே செகண்ட் வீக்கோடது வந்து 10,000 அப்ப இதோடது வந்து 5,000 plus 12,000 minus 10,000 so 7,000 12,000 கொடுத்துருக்கானே ரெசீட் செகண்ட் வீக்கோடது செகண்ட் வீக்கோட ரெசீட் சிவா 12,000 செகண்ட் வீக்கோட ரெசீட் என்ன பண்ணிருக்கான் ஓ 5,000 போட்டிருக்கானா
சிவா, இந்த 91 ஓட ரேண்டம் இதுக்கு வந்து இட் ரேஞ்ச் 1991. அப்போ அதோட ரெசீட் வந்து 12,000 தானே சிவா? நை ஸோ இந்த 91 ஓடது வந்து 1999க்கு வந்து 12,000ல வருது. இதோடது 96 பேமெண்ட்டுக்கு வந்து இதோட ரேஞ்ச் வந்து 10,000 வருது. ம். ஆ அப்போ க்ளோசிங் 7,000. திருப்பியும் தேர்ட் ஓடுது 38 வந்து ஃபால்ஸ் அரௌண்ட் 5,000, அதனால 5,000. 30 ஃபால்ஸ் அரௌண்ட் வந்து 6,000, அதனால 6,000. அப்போ அடுத்த வாரம் அடுத்த வருஷம் வந்து அதே மாதிரி 7,000 தேர்ட் வீக் ஓடுது ஓப்பனிங் பேலன்ஸ். அப்புறம் வந்து 5,000 வந்து ரெசீட்டு தேர்ட் வீக் ஓடுது. தேர்ட் வீக்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் 5,000. அதுக்கப்புறம் இதோட தேர்ட் வீக்கோட பேமெண்ட் வந்து 6,000. ஸோ 12,000 இங்கே, அப்புறம் 6,000 போச்சுன்னா இங்கே ஒரு 6,000, இங்கே ஒரு 12,000. அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு வரும்போதுக்குன்னா இது யூ வில் கெட் 12th, அதாவது 12th வீக் வரும்போது ஆல்மோஸ்ட் எஸ்டிமேட்டட் பேலன்ஸ் வந்து நெகட்டிவ்ல காமிக்குது. மணி இல்லாத மாதிரி காமிக்குது. இதுல ஹையஸ்ட் பேலன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எண்டு வந்து இது ஹையஸ்ட் பேலன்ஸ் எதுனா 7,000. ஆவரேஜ் பேலன்ஸ் டியூரிங் த இயர் வந்து ஆவரேஜ் பேலன்சஸ் டியூரிங் த இயர் ஒரு நிமிஷம் சிவா. ஸோ 45,000 ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து செகண்ட் 12th வீக் வரைக்கும் 45,000 சிவா. ஸோ தட் டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டோம்னா ஆவரேஜ் வில் கெட் யூ 3,750. ஓகேவா சிவா? டைப் 2 ப்ராப்ளம் சிவா அது. ஸோ 41st ப்ராப்ளம் பாருங்க சிவா. An automobile production line turns out about 100 cars, but deviations occur due to many causes. The production is more accurately described by the probability distribution given below. சம்மு பெருசா இருக்கு சிவா, ஆனா கான்செப்ட் ரொம்ப ஈஸி சிவா. அதாவது இது மார்ஜினல் காஸ்டிங் அந்த அளவுக்குலாம் ரொம்ப இதெல்லாம் இல்லை சிவா, சிம்பிளா போட்டுடலாம். எனக்குண்ணா பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரு நிமிஷம். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப கேக்குது. சொல்லுங்க. இப்ப கேக்குது.
நான் காமிக்கிறேன். ஃபெரின்றது வந்து இப்படி இருக்கும் சிவா. அது வந்து ஒரு டோட்டல் ஸ்பீடுக்கும் கம்யூனிகேஷன் டிலே ஆகாம இருக்கிறதுக்கு ஃபெரி ஸ்பேசிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேவா, இருங்களேன். இப்போ எப்படி கேட்குறது? இங்கே பாருங்க சிவா, ஃபெரி ஸ்பேசிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபினிஷ் கார்ட்ஸ் காமிக்கிறேன். அது வந்து அது இப்படி இருக்கும் சிவா. ஒரு நிமிஷம் இருங்களேன். அதாவது இந்த மாதிரி சிவா, அது கார்கோலாம் கூட்ஸ், இதான் சிவா ஃபெரின்றது. ஃபெரி போட், இது மேரிடைம் போட்டு ஃபெரின்னு சொல்லிட்டு. இதுதான் சிவா. புரிஞ்சுச்சா? நிறைய காரை வந்து இந்த 96ல ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு வரும்போது அவன் காரை வந்து ஒரு இடத்துல லேண்ட் பண்ணுவானே, அந்த ஒரு நேச்சர் சாங்ல, அதுதான் ஃபெரி. அந்த அதுதான் வேர் ஆல் த கூட்ஸ் வில் பி பார்க்டு இன் அ பர்டிகுலர் வெஹிக்கல். தட் வெஹிக்கல் இஸ் கால்ட் அஸ் ஃபெரின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அது வந்து சொல்லுவாங்க ஃபெரி, ஃபெரி ஸ்பேசிங்னு கூட சொல்லுவாங்க. ஃபெரி ஸ்பேசிங்ன்றது ஒரு ஒரு காருக்கும் ஒரு மணி ஸ்பேசிங் அலோகேட் பண்ணிப்பாங்க. இந்த காருக்கு இவ்வளவுதான், அந்த மாதிரி அலோகேஷன் பண்ணுவாங்க. இப்போ ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன்ல வந்து 100 கார் ஒரு நாளைக்கு. சிவா ஒரே ஒரு நிமிஷம் சிவா. சார் இன்னும் ஃபினிஷ்டு கூட்ஸ் ஒரு கார் ஒரு டே, ஓகேவா? ஆனா ஃபினிஷ்டு கூட்ஸை வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபெரி மூலமா அமுச்சு விடுறாங்க எண்ட் ஆஃப் த டேல. ஃபெரிக்கு வந்து 101 கார் அகாமடேட் பண்றதுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கு சிவா. 101 கார் தான். இந்த போட்டோ போட்டுருவேன் சிவா. ஸோ உங்களுக்கு குயிக்காக அதை பார்க்கும்போது ஞாபகம் வரும். ஸோ இதான் ஃபெரி. அப்போ வந்து இந்த 101 கார் தான் சிவா இருக்க முடியும். அப்போ எவ்வளோ வந்து நம்பர் ஆஃப் கார்ஸ், இப்போ 101 கார் உள்ளே போட்டுட்டாங்கன்னா எவ்வளோ கார் வந்து இன்னும் ஷிப்மெண்ட் பண்ணாமல் எவ்வளோ கார் வெயிட்டிங்லேயே இருக்கு. அதே மாதிரி போட்டில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, எம்டி ஸ்பேஸ் இருக்கு. ஸோ யூஸ் ஃபாலோயிங் ரேண்டம் நம்பர்ஸ் டு simulate the data provided, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 95 to 105 probability, cumulative probability 00 to 02, 03 to 07, 08 to 14, 15 to 24, 25 to 29, 97 to 99, இதெல்லாம் இது simulation போட்டுடுறோம். 1 2 3 4 அந்த இது வரைக்கும் 20ல ஆரம்பிச்சு 15 15 டேஸ்க்கு சிவா ரேண்டம் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 20ன்றது வந்து இதுக்கு நடுவில் இருக்கு இல்லையா, 15 to 24 நடுவில் 98, 63ன்றது வந்து 60 to 74 101, 4600 100ல இருக்கு. இது எல்லாமே இருக்கு. நம்பர் ஆஃப் கார்ஸ் வெயிட்டிங் டு பி ஷிப்டு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெரிக்கு வந்து has space for only 101 கார். இப்போ முதல் நாள் அன்னைக்கு ரெண்டு விஷயம் இருக்கு சிவா. எவ்வளோ காரை வெளியில நிற்க வைப்பாங்க ஃபெரிக்குள்ள அகாமடேட் பண்ண முடியாம,
எவ்வளோ காரை உள்ள நிக்க வச்சாலும் ஃபெரியில இன்னும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, ரெண்டு கண்டுபிடிக்கணும் நம்ம. புரியுதா? சிவா ஒரு நிமிஷம் இருங்களேன், நந்தனா வந்து ஜாயின் பண்ணவே இல்லையே. பண்ணிருக்காங்களா? ஓ நந்தனா வாங்க கண்ணா, சூப்பர். ஸோ நந்தனா இந்த சம் வரும்போது ஜாயின் பண்ணிட்டீங்களா? நந்தனா வெரி குட். ஃபெரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இருந்தீங்களா? சூப்பர் குட். ஸோ இது ரெண்டு கிரைட்டீரியா தான் நந்தனா. ஓகே, எவ்வளோ வெயிட்டிங் டு பி ஷிப்டு, எவ்வளோ எம்ப்டி ஸ்பேஸ் ஆன் த போட், ரெண்டு விஷயம் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. 101 ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் 98. அப்போ 101 இவங்க அகாமடேட் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அப்போ ஃபெரிக்கு வந்து கம்ஃபர்டபுளா 3 எம்டி ஸ்பேஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ அதனால 3 போட்டிருக்காங்க. புரியுதா? விஷுவலைஸ் பண்ண முடியுதா ஃபெரியில? சி இங்க கொஞ்சம் இடம் இருக்குல்ல, 101 அகாமடேட் பண்ண முடியும், 98 அகாமடேட் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு இவங்களுக்கு? இன்னும் 3 கார் அகாமடேட் பண்ணலாம், கரெக்டா? ஸோ அதுதான் 3 நம்பர் ஆஃப் எம்டி ஸ்பேஸ். இப்போ இதையே இன்னொரு எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 101 இருக்கான், கரெக்டாக இருக்கு, ஸ்பேஸிங்கே இல்லாமல் ஃபுல்லாக கார் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்றுமே இல்லை, 0. 100 கார் இருக்கு, 100 அகாமடேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். 98 கார்னா 3 ஸ்பேஸ், 100 கார்னா ஒரு ஸ்பேஸ், 100 கார் ஒரு ஸ்பேஸ், 100 கார் ஒரு ஸ்பேஸ். 101ன்னா ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. 103ன்னா ரெண்டு வந்து வெளியில நிக்க வச்சிருவாங்க ஹார்பர்லி. வெளியிலே நிக்க வச்சிருவாங்க. இப்போ லெட்டஸ் அஸ்யூம், இப்போ இப்படி அழகா பண்ணிட்டே வராங்கல்ல, இங்க ஹார்பர்லயே 3 கார் நிறுத்தி வச்சிருவாங்க. இங்கே 3 கார் நின்னுடும். ஓகேவா? இது வந்து வெயிட்டிங். இந்த இதை என்ன சொல்ல போறேன்னா, இது எல்லாமே வெயிட்டிங். நந்தனா புரியுதா நந்தனா? நான் சொல்லி தரது புரியுதாடா? ஸோ அதான் எல்லாமே 101 இது பண்ணிக்கோங்களேன். 99 கார்னா 2 கார் வந்து ஸ்பேஸ் இருக்கு, 103னா 2 கார் வெளியில நிக்க வச்சிருக்காங்க, இங்க வெளியில நிக்க வச்சிருக்காங்க. 99க்கு 2 கார் ஸ்பேஸ் இருக்கு, 104க்கு 3 வெளியில நிக்க வச்சிருக்காங்க, 98. அப்போ எவ்வளோ வெயிட்டிங் டு பி ஷிப்டு 6, எவ்வளோ எம்டி ஸ்பேஸ் 18. ஸோ 60/15 பர் டேக்கு 0.4. சரி அப்ராக்சிமேட்டாக சொல்றாங்க, கார் அப்படி இருக்கு பண்ணாது. இங்கே 1.2 கார்ஸ் பர் டே. சாரி 1.2 ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்டி ஸ்பேஸ் வந்து 1.2, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கார்ஸ் வந்து பர் டே 0.4. ஆக்சுவலாக பார்த்தோன்னா எம்டி ஸ்பேஸ் தான் நிறைய இருக்கு இல்லை, அதுக்கு அட்லீஸ்ட் மினிமமா ஒன்றுத்துக்காவது எம்டி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த சம் டைப் 3 ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோங்க. நந்தனா புரியுதா நந்தனா? திருப்பி சொல்லி கொடுக்கட்டுமாடா? சி சம்டைம்ஸ் அந்த கொஷின்ல இருக்கிற ஒரு விஷயம் எங்கேயாவது நம்மளுக்கு தெரியாம போகும்போது தான் கன்ஃபியூஷன் ஆகும். அது புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாயிடும். ஸோ இதான் கண்ணா ஃபெரின்றது. இந்த பெருசா இருக்குல்ல, அதான் ஃபெரி. ஓகே, நெக்ஸ்ட் 42 பாருங்க. புக் ஸ்டோர் விஷஸ் டு கேரி ராமாயணா இன் ஸ்டாக், டிமாண்ட் இஸ் ப்ராபபிலிஸ்டிக், ரெப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அதை திருப்பி என்ன சொல்றாரு, ஃபில் பண்றது. அதாவது ஆர்டர் மார்ச் 1ல பேஸ் பண்ணானாக்கா மார்ச் 2ல அவங்க ஃபில் பண்ணிடலாம். அந்த மாதிரி தீந்து போயிடுச்சுன்னா ஃபில் பண்ற டைம் என்னன்றது தான் ரெப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ த ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் டிமாண்ட் ஆர் as follows. Demand 0, 1 probability. Each time an order is placed, stores incurs an ordering cost. ஒவ்வொரு வாட்டி ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஆர்டரிங் காஸ்ட் வந்து ஒரு ஆர்டருக்கு 10 ரூபா, கேரிங் காஸ்ட் வந்து ஒரு புக்குக்கு வந்து 50 பைசா.
இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் வந்து இஸ் கால்குலேட் ஆன் தி பேஸ் ஆஃப் ஸ்டாக் அட் தி எண்ட். மேனேஜர் வந்து ரெண்டு ஆப்ஷன் எடுக்கலாம்னு பார்க்கறாரு. இன்வென்ட்ரி ஓப்பனிங் இன்வென்ட்ரியும் ப்ளஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்கும் லெஸ் தேன் 8 புக்ஸாக இருக்கு அப்படின்னா ஆர்டர் 5 புக்கு, இல்லை இன்வென்ட்ரி அட் த பிகினிங் ப்ளஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் லெஸ் தேன் 8னா ஆர்டர் 8 புக்ஸ். ஸோ பிகினிங் ஃபர்ஸ்ட் டே ஸ்டோர் ஆஸ் அ ஸ்டாக் ஆஃப் 8 புக்ஸ் ப்ளஸ் 6 புக்ஸ். ஆர்டர் 2 இருக்கு ஸ்டாக்ல வந்து ஓப்பனிங் ஸ்டாக்ல ஸ்டோர்ல 8 புக் இருக்கு, 6 புக் ஆர்டர் பண்ணி 2 days ago and expected to arrive next day. So Monte correlation for 10 cycles recommend which option the manager should choose. இந்த சம் பாருங்க பாருங்க நந்தனான்ஷ் புரியுறதா பாருங்க. இந்த ஒரு நிமிஷம் கண்ணா. ஆமா சிவா 10 சைக்கிள்ஸ்னால 10 days. கோத்ரு பண்ணுங்க நான் சொல்லி தரேன். ஓகே ஸோ 0 1 2 3 4 இது 0 0 ரேண்டம் நம்பர். ஆப்ஷன் ஏக்கு வந்து 10 days, ரேண்டம் நம்பர்ஸ் 89 எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ 89ன்றது வந்து 3 டிமாண்டு 2 3 போட்டுக்கிறோம். ஓப்பனிங் ஸ்டாக் 8, ஆர்டர் 5 புக்ஸ் when the inventory at the beginning. ஓகே 8 புக்ஸ் plus 6 books ordered 2 days ago and expected to arrive next day. சரி அதாவது 2 நாளைக்கு முன்னாடி 6 புக்ஸ் ஆர்டர்ல இருக்கு, ஓப்பனிங் வந்து ரெசீட்ல இருக்கு, அப்போ 8 புக்ஸ். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் 8, 3 வெளியில போயிடுறது டிமாண்டு, அப்போ 5 க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா நந்தனா சிவா? 3 டிமாண்ட் தேவைப்படுது, அப்போ 5 வித்து போகாம இருக்கு க்ளோசிங் ஸ்டாக். கரெக்டா? அடுத்த நாள் 5 ஓப்பனிங் ஸ்டாக்கா வருது, 6 அவன் சொல்றான்ல 2 days எகோவோடது வந்து வந்துருது ரிசீட்டா இருது. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் 5 உள்ள வருது. ஸோ 11 மைனஸ் 2 9. ஆர்டர் எதுவும் பிளேஸ் பண்ணல. புரியுதா? க்ளோசிங் ஸ்டாக் பிகம்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் சிவா. ஓகேவா? இந்த ரெண்டாவது நாள்ல அவனுக்கு ஆர்டர் வந்து 6 புக்கு வந்துருது, ரிசீட் உள்ள வந்துருது. இப்போ என் கையில ஆல்ரெடி 5 வந்து கோடவுன்ல இருக்கு. சிவா சிவா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சாரி. சிவா வந்துட்டா சிவா. நந்தனா வந்துட்டேன் கண்ணா. ஸோ இந்த டே 2 புரியுறதா? 5 ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு, 6 உள்ள வருது, அப்போ மொத்தம் 11 உள்ள இருக்கு. அதுல 2 வந்து போயிடுறது டிமாண்டு, மீதி 9 க்ளோசிங் ஸ்டாக். புரியுறதா நந்தனா சிவா? அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் பிகம்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கு. 3 டிமாண்டு, 9 மைனஸ் 3 6, எதுவுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணல. 4வது நாள் 6 எதுவுமே பேஸ் பண்ணல, 6 மைனஸ் 3 3. ஓகே 3வது வந்து ஓப்பனிங் ஸ்டாக். இங்க அவங்க சொல்றாங்கல்ல
Ordering 5 books when the inventory at the beginning of the day plus order outstanding is less than 8 books. So 5 books place பண்றாங்க எப்போனா இதுவும் less than 8 books இருக்கும்போது order outstanding is less than 8 books. ஆர்டர் குவாண்டிட்டி ரெசிப்ட் எதுவுமே போடல, க்ளோசிங் ஸ்டாக் எதுவுமே இல்ல. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் எதுவும் இல்லாததுனால ஒரு 5 புக்ஸ் ஆர்டர் பண்றாங்க. 3 புக் போயிடுறது, 2 புக் தான் க்ளோசிங் ஸ்டாக்கு, 5 புக்கு ஆர்டர்ல இருக்கு. புரியுதா சிவா இது? அதுக்கப்புறம் 2 becomes the opening stock, 2 போயிடுறது, அப்ப 0 ஆர்டர்ல தான் இருக்கு. அந்த 2 நாள் கழிச்சு ஆர்டர்ல இருக்கிறது திருப்பி ரெசீட் ஆகிறது, 2 டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணி 3 க்ளோசிங் ஸ்டாக், ஒண்ணுமே ஆர்டர் கிடையாது. ஸோ 3 வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு, 1 நிமிஷம். இங்க ஆர்டர் சீட் பண்றாங்க, குவாண்டிட்டி இது, இங்கேயும் ஒரு ஆர்டர் போடுது, ஆர்டர் ரெசீட் ஆகிறது 3 வருது. ஆர்டர் 5 புக்ஸ் ஆர்டர் போடுறாங்க, ஸோ 2 ஆகிறது. ஸோ குவாண்டிட்டி விச் ஆர்டர் பிளேஸ்ட் வந்து 5, அப்போ 2 ஆகிறது, 2 போயிடுறது, 0 வருது. ஒரே நிமிஷம் 43. சிவா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் சிவா. நந்தனா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த சம். இது ஐடியலா கஸ்டமர் ஐடியலா இருக்கிறது, பம்ப் வந்து ஐடியலா இருக்கிறது, கஸ்டமர் வெயிட்டிங் டைம்ல இருக்கிறது. ஓகே, ஸோ இங்க பாருங்க 246, அதாவது ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு இடத்துல பெட்ரோல் ஸ்டேஷன்ல வந்து கன்ஜெஷனா இருக்கு, வந்து ஒரு பெட்ரோல் பம்ப் ஃபெசிலிட்டியை வந்து நியர்பை சைட்ல வந்து பெட்ரோலுக்காக பண்ணி அவர் சைட் வந்து வைக்கலான்னு பார்க்குறாரு. ஸோ கஸ்டமரோட அரைவல் டேட்டு, சர்வீஸ் பேட்டர்ன்லாம் வந்து அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி எடுக்கிறாரு. சிமுலேஷன் டெக்னிக் மூலமா எது சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு. 2 4 6 8 10 இது வந்து மினிட்ஸ் அரைவல் டைம்,
சர்வீஸ் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4689. ஓகே, 4689ல வந்து அவங்க சர்வீஸ் டைமும் கொடுத்துருக்காங்க. 4689ல சர்வீஸ் டைமும் கொடுத்துருக்காங்க. See, first to 0.22 cumulative frequency 0021 46. இது வரைக்கும் ஓகேல உங்களுக்கு ரேஞ்ச் வரைக்கும்? இல்லதான் டவுட் இருக்கா? இன்டர் அரைவல் டைம், சர்வீஸ் டைம் ரெண்டு. இங்க பாருங்க கண்ணா, 1 2 3 4 12 வரைக்கும் போட்டுக்கோங்க. 78 26 இதெல்லாம் அரைவல் டைம். இது வந்து 44 21லாம் சர்வீஸ் டைம். இப்போ 78 அப்படின்றது வந்து இதுக்கு நடுவுல வருதா? ஆமா, சாரி, 78ன்றது இதுக்கு நடுவுல வருதா? ஸோ 8 minutes. 26ன்றது 4 minutes. 94ன்றது 10 minutes. 8ன்றது 2 minutes. இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுக்கணும். இன்டர் அரைவல் டைமும் போட்டுக்கோங்க. சரியா? இது புரிஞ்சுதா? ஓகே. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, கிளாக் வந்து 8 மணிக்கு ஆரம்பிக்கிறதுன்றாங்க. சரியா? 8 மணிக்கு ஒரு பெட்ரோல் பங்க் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க கண்ணா. ஒரு ஆள் வந்து உள்ள வராரு, அரைவல் டைம். அப்போ 8 minutes வராருன்னா அப்ப கிளாக்கோட டைம் என்னவா இருக்கும்? 8 இருக்குமா? ஷாப் இது பண்ணி 8 minutesல அரைவல் டைம்னா 8 இருக்கும். ஓகே. அடுத்த 4 நிமிஷத்துல இன்னொரு ஆள் வரல. பட் கிளாக்கோட டைம் என்ன இருக்கும்? 8:12. கரெக்டா? கரெக்டா கண்ணா? நான் தானே புரிஞ்சேன். 8:12. அடுத்த 10 நிமிஷத்துல இன்னொரு ஆள் வர, அப்ப 8:22. அடுத்த 2 நிமிஷத்துல இன்னொரு ஆள் வராங்க, 8:24. அடுத்த 10 நிமிஷத்துல இன்னொரு 6 நிமிஷத்துல இன்னொரு ஆள் வராங்க, 8:34. 2 நிமிஷத்துல 8:36. 4 நிமிஷத்துல இன்னொரு ஆள் 8:40. 6 நிமிஷத்துல இன்னொரு ஆள் 8:46. 2 நிமிஷத்துல இன்னொரு ஆள் 8:48. 10 நிமிஷத்துல இன்னொரு ஆள் 8:58. 8 நிமிஷத்துல இன்னொரு ஆள் 9:06. ஸோ 8:08க்கு லேந்து 9:06 வரைக்கும் எவ்வளவு பேர் வராங்க? 12 பேர் வராங்க. புரியுதா? இப்போ சர்வீஸ் ஸ்டார்ட் டைம் as per clock 8:08க்கு அவன் சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா? இப்போ இங்க அப்போ வந்து சர்வீஸ் டைம் இது பண்றானா, அவனுக்கு இப்போ ஒரு ஆள் உள்ள வரான், 8:08க்கு வரான். அவனுக்கு எவ்வளவு ஹாய் சிவா சிவா ஒரே வந்துட்டேன் சிவா. 8:08க்கு வந்த அந்த பெட்ரோல் பங்க் ஆளுக்கு 6 நிமிஷம் அவங்க நின்னு பெட்ரோல் போடுறாங்க. அப்போ சர்வீஸோட எண்ட் டைம் என்ன? 8:14. கரெக்டா? புரியுதா சிவா? நந்தனா? ஆ ஷோன்டனா? ஓகே. அதே மாதிரி 8:12க்கு வந்திருக்காருல, அவருக்கு 4 நிமிஷம் போட்டு பெட்ரோல் போட்டிருக்காங்க. அப்ப 8:18. 8:22 ஆளுக்கு 8 நிமிஷம் ஆயிருக்கு பெட்ரோல் போட்டு சேஞ்ச் பண்ணி எல்லாம் கொடுக்கறதுக்கு. அப்ப 8:22 அவர் கூட நின்று சர்வீஸ் பண்ணது 8:30 மணியா? புரியுதா சிவா? நந்தனா? 8:24க்கு ஒருத்தர் வந்திருக்காரு. இப்ப வந்து ஒரு நிமிஷம் இருங்களேன். 8:14க்கு வந்திருக்காருல, அவரோட ஐடில் டைம் ஆக்சுவலா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெயிட்டிங் டைம் எதுவுமே இல்ல. ஐடில் டைம் அதாவது சர்வீஸ் டைம் 6 நிமிஷம் கண்ணா. ஓகே. அவர் வந்த டைம் வந்து 8. ஐடில் டைம்ன்றது வந்து என்ன சொல்றாங்க? ஐடில் டைம்க்கு ஏதாவது சொல்றாங்களா? ஓகே, ஐடில் டைம்க்கு எதுவுமே சொல்ல. அவருக்கு வந்து சர்வீஸ் பண்ணி, ஆமா, ஸ்டார்ட் சர்வீஸ் டைம் சர்வீஸ் டைம் 6. ஸோ 8:14. அப்பனா ஆஹா இல்ல செல்லம், அவன் 8 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கான். வண்டியை வச்சு நின்று ஆரம்பிச்சிட டைம் 8 மணி. ஆனா சர்வீஸ் எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க? 8:08க்கு தான் ஆரம்பிச்சிருக்கான். அப்ப எவ்வளவு நாள் அவன் வெயிட் பண்ணியிருக்கான்? 8 நிமிஷம். கரெக்டாடா ஐடில் டைம்? புரியுதா கீர்த்தனா?
இப்ப 8 மணிக்கு ஆரம்பிக்கிறதா? 8 மணிக்கு இன்டர் அரைவல் டைம் ஆரம்பிக்குது. அதான் இந்த 8 மினிட்ஸ். ஒரு ஆள் எப்ப வரான்னா, கரெக்ட்டா 8 நிமிஷத்துல வரான். 8:08க்கு வரான். 8:08க்கு வந்து அவனுக்கு எப்ப சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க? சாரி 8 மணிக்கு உள்ள வந்துட்டு அவனோட சர்வீஸ் எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க? 8:08க்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்ட்டா? அப்போ அவன் எவ்வளவு நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கான்? 8 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கான். இதோட அசம்ஷன் எப்படி தெரியுமா செல்லம்? 8 மினிட்ஸுக்கு 8 மணிக்கு அந்த கிளாக் ஸ்டார்ட் ஆகுறது. ஆனா அவனோட அரைவல் டைம் வந்து உள்ள வந்த டைம் வந்து 8 மணி. அதாவது உள்ள வர டைம்னா என்ன? அதாவது இன்டர் அரைவல் டைம் வந்து 8 மினிட்ஸ். அப்ப கிளாக்கோட டைம் வந்து 8:08. ஆனா அவனுக்கு சர்வீஸ் டைம் எப்ப? ஆமா. அப்போ வந்து இன்டர் அரைவல் டைம் 8 மணி. அந்த கியூல அவன் நின்னது 8:08. எவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருக்கான்? 8 நிமிஷம். கியூல வெயிட் பண்ண டைம் வந்து 8 நிமிஷம். புரியுதா அது? திருப்பி சொல்லட்டுமா? நந்தனா சிவாக்கு திருப்பி சொல்லட்டுமா எப்படி? நந்தனா உங்களுக்கு? என்ன டிஃபரன்ஸ்னா இன்டர் அரைவல் டைம்ன்றது 8 மினிட்ஸ். அதாவது ஆ, எப்படி சொல்லட்டும்? ஆ, அவன் கியூல நின்ன டைம் 8 நிமிஷம்டா மொத்தமா. 8 மணிக்கு கிளாக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவன் வந்த டைம் வந்து 8 8 மணிக்கு என்ட்ரன்ஸ் வந்திருக்கான். 8:08க்கு தான் அவனுக்கு வந்து அவனை கியூல நிக்க சொல்லியிருக்காங்க. 8:08க்கு தான் கியூல நிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 8 நிமிஷம் அவனுக்கு ஐடில் டைம் தானே? அதான் இங்க போட்டிருக்கோம் ஐடில் டைம்ன்ட்டு. அவனுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண டைம் 8:08. சர்வீஸ் எண்ட் பண்ண டைம் வந்து 8:14. புரியுதா? 0.08 பிளஸ் சர்வீஸ் டைம் 6. அடுத்தது பாருங்க கண்ணா. 8:12. 8:12ன்றது இந்த கியூமுலேட்டிவ். ஓகேவா? 8:12க்கு அவன் வந்து கியூல நின்னு இருக்கான். அவனுக்கு எப்ப வந்து சர்வீஸ் வந்து எண்ட் பண்ணிருக்காங்க? சாரி, எப்ப வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா 8:14. இந்த 8:14 எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. எனி ஐடியா? சர்வீஸ் ஸ்டார்ட் டைம். ஆமா, 8:14ன்றது சர்வீஸ் டைமிங். 4 நிமிஷம் கொடுத்துருக்காங்களா அந்த சர்வீஸ் டைம் மினிட்ஸ்ல. இங்க கண்டுபிடிக்கிறோம்ல சிவா. 44க்கு வந்து 44 வந்து 6 மினிட்ஸ்ன்னு சொல்றாங்களா ரேண்டம் நம்பர்ஸ் ஃபார் சர்வீஸ் டைம். அதை வச்சு சர்வீஸ் டைம் கண்டுபிடிக்கிறோம். சர்வீஸ் ஸ்டார்ட் டைம்லேருந்து சர்வீஸ் மினிட்ஸ் ஆட் பண்ணோம்னா சர்வீஸ் எண்ட் டைம் கிடைக்கும். புரியுதா? கொஞ்சம் ஈஸி. ஆனா கொஞ்சம் எப்படி சொல்றது, யோசிக்கணும். இப்போ இங்க 4 8:12க்கு வந்து அவன் கியூல நிக்கிறான். ஆனா அவனோட சர்வீஸ் டைம் ஸ்டார்ட் ஆகுறது 8:14. எப்படி சொல்லுங்க? யோசிங்க. ஏன்னா இவனோட எண்ட் டைம் முடிஞ்சாதானே இவனை பார்க்க முடியும். இவனுக்கு எப்ப எண்ட் பண்றானோ அந்த எண்ட் டைம்ல இருந்து இவனுக்கு ஸ்டார்ட் டைம் ஆகுமா? அப்படிதான். ஓகேவா? இப்போ இவனோட ஸ்டார்ட் டைம் 8:14. அவனுக்கு சர்வீஸ் வந்து 4 நிமிஷம் வச்சு 8:18க்கு முடிச்சிடுறாங்க. அப்ப இவன் எவ்வளவு டைம் வெயிட் பண்றான்? 2 நிமிஷம். கியூல வெயிட் பண்றதுக்கும் அவனோட சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் எவ்வளவு டைம்? 2 நிமிஷம். புரியுதா?
கொஞ்சம் ஆனா போட்டுப்பாங்க கண்ணா. ம். அடுத்தது 94. இப்போ 8:22க்கு இவன் கியூல நிக்கிறான். ஓகே, இவனுக்கு வந்து இங்க வெயிட்டிங் டைம் 2 நிமிஷம் தான். 8:18க்குலாம் முடிஞ்சிருது. அப்ப பம்ப்ல 4 நிமிஷத்துக்கு கஸ்டமரே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? 8:18ல இருந்து 8:22 வரைக்கும் கஸ்டமரே இல்லையா? அப்ப இவன் 8:22க்கு கியூல வந்து நின்னானா உடனே இவனுக்கு சர்வீஸ் பாத்துறாங்க. புரியுதா சிவா, நந்தனா? கஸ்டமர் இந்த 4 நிமிஷம் கஸ்டமர் இல்ல, அப்ப 8:22க்கே ஆரம்பிச்சிடுறாங்களா? அப்ப 8:22க்கே ஆரம்பிக்கும் போது 8 நிமிஷம் போட்டு 8:30க்கு முடிச்சிடறான். அப்ப இவனோட ஐடியல் டைம் என்ன இங்க? 4. புரியுதா? ஆ, அதுதான். அப்ப அடுத்தது பாருங்க 8:24. 8:24ல இவனுக்கு கடைசியா 8:30 மணிக்கு தானே முடிக்கிறாங்க. இவன் அதுக்கு முன்னாடியே வந்துடுறான். அப்ப இவனோட வெயிட்டிங் டைம் என்ன? 6 நிமிஷம். ஆ, சோ 8:40. 8:28க்குலாம் ஒரு கஸ்டமர் இன்னொன்னு வந்து கியூல நிக்கிறான். அப்போ 28 to 40 தான் அவனோட வெயிட்டிங் டைம். கரெக்டா? இவங்க ஆனா சர்வீஸ் எப்ப ஆரம்பிப்பாங்க? இந்த ஆள முடிச்சுட்டு தானே ஆரம்பிப்பாங்க. அப்ப 8:40. இவனுக்கு எப்ப முடிக்கிறாங்க? 8:46. சோ 12 நிமிஷம் வெயிட்டிங் டைம். 8:46க்கு முடிச்சிருக்காங்க. ஆனா 8:34க்கே ஒரு கஸ்டமர் வந்து நின்னு இருக்கான். இவனோட சர்வீஸ் 8:46க்கு தான் முடியுது. அப்ப 8:46க்கு தான் சர்வீஸ் ஆரம்பிக்கிறான். அப்போ 8:34ல இருந்து 8:46 வரைக்கும் அவனோட வெயிட்டிங் டைம். இவன் எப்ப முடிக்கிறான்? 8:52. அதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் வந்து நிக்கிறான். சோ 36 minus 52 will give you your waiting time. இவனோட சர்வீஸ் எண்ட் டைம் 8:58. அதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் நிக்கிறான். 8:58 minus 8:40 is 18. So 6. So 8:58 plus 6 9:4. அதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் வந்து நிக்கிறான். 9:4 to 8:46 18. இவன் சர்வீஸ் 9:12க்கு முடிக்கிறான். அதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் வந்து நிக்கிறான். 8:48 minus 9.12 வந்து 34. இவன் இந்த 9:16க்கு முடியுது. அதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் வந்து நிக்கிறான். 9:16 minus 8:15 வந்து 18 minutes. 9:20க்கு முடியுது. அதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் வந்து நிக்கிறான். 9.20 minus 9:06 14 minutes. ஸோ 6ல முடியுது. 9:26க்கு முடியுது. எப்படி இருக்கு இந்த சம்? சூப்பரா இருக்குல்ல? இந்த சம் ஸ்டேஜ் 2ல எனக்கு 14 மார்க்ஸ் சம் வந்தது. ஸ்டேஜ் இன்சைட் டபிள்யூ ஸ்டேஜ் 2ல 14 மார்க்ஸ் சம் இந்த சம். இந்த சம் போட்டு நான் நல்லா ஞாபகம் இருக்கு 72 தான் வாங்கினேன். எனக்கு இந்த சம் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடுச்சு ஆக்சுவலா. போன வாட்டி ஸ்ரீதேவிக்கு சொல்லி தரும் போதும் அதே சொன்னேன். ஆனா இது கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுக்கு கான்செப்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். பெட்ரோல் பங்க்ல வந்து நிக்கிறான், வெயிட் பண்றான், சர்வீஸ் நடக்கிறது, வெளியில போற டைம், அடுத்தவனை கான்சென்ட்ரேட் பண்றான். அந்த ஃப்ளோ ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. எப்படின்னு அந்த நான் திருப்பி சொல்லிட்டுமா ஒரு வாட்டி சிவாக்கும் நந்தனாக்கும்? So total time என்ன? 150, idle time 20. So average time spent by the customer waiting in the queue 150 divided by 12, 12.50. Idle time என்ன? மொத்தமா 12 divided by 86. 86ன்றது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது 8 மணிக்கு ஆரம்பிச்ச இது வந்து 9:26க்கு முடியறதுக்குண்ணா. ஓகே, ஸோ 9:26 மைனஸ் 8 மணி எவ்வளோ? 1 மணி நேரம் 26 நிமிஷம். ஸோ 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். ஸோ 1.26 மினிட்ஸ்க்கு ஐயோ சாரி 1 ஹவர் 26 மினிட்ஸ்க்கு 1 ஹவர் 60 மினிட்ஸ்ல வந்துடும். 26 மினிட்ஸ்க்கு 26 divided by 60 which is சாரி 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 ஆமா 1 ஹவர் 26 மினிட்ஸ்னா சாரி 1 ஹவர் 26 மினிட்ஸ் இல்ல நான் இப்படியே போட்டுறேன்.
1 hour 26 minutes. 1 ஹவருக்கு வந்து 60 minutes plus 26 minutes is equal to 86 minutes. புரியுதா? அந்த span between your opening of the clock till your last service end time as per the clock. அதான் total operating சொல்லுவாங்க. அது வச்சு தான் idle time பண்ணிருக்காங்க. 0.1395 time of the service channel. Very 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 important question. ஓகேவா செல்லம்? நந்தனா ஓகேவாடா? ஓகேவா? நந்தனா உங்களுக்கு ஓகேவா நந்தனா? லெஃப்ட் ஆயிட்டாங்களா? சரி சரி சரி. சிவா 44th சம் ட்ரை பண்ணுங்க சிவா. நந்தனா புரிஞ்சுதா நந்தனா? ஓகே 44th சம்மும் ஃபர்ஸ்ட் இந்த சம்ஸ் போட்டு முடிங்க. ஓகே 44 and 45 அப் ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த சம்ம போடுங்க. How simulated times can be used to gain a knowledge of interface of two assembly activities in an aircraft? சிவா சிவா இதான் சிவா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல அந்த சொன்னேன்ல அதோட ஸ்கோப். ஸோ ரேண்டம் நம்பர் டைம் ஆக்டிவிட்டி பி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 2 4 6 8 9. ஓகே ஸோ ஏதோ ஒன்று ப்ரொசீட்ஸ்ன்னு வருமே. ஆக்டிவிட்டி ஏ ப்ரொசீட்ஸ் ஆக்டிவிட்டி பி. ஆக்டிவிட்டி ஏ பண்றாங்க, அப்புறம் ஆக்டிவிட்டி பி பண்றாங்க. என்ன சிவா? அதான் ஒரு நிமிஷம் சிவா. ப்ரொசீட்ஸ் ஆக்டிவிட்டி assembly of 6 parts. Simulate the assembly of 6 parts showing idle time and activity B, waiting time of each part. Omit the first random number of A. Okay. So that activity B begins at time 0. Omit the first random number of A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Point 8. இதுல ஏதோ ஒன்று நோட் மாதிரி கொடுப்பாங்க சிவா. ஒரு நிமிஷம் இருங்க சிவா. Begins at 0 and it takes 0.5 minutes to complete the first part.
See, இதுல certain conditions கொடுத்துருக்காங்க. Illustration 47. இதுல 2-3 assumptions எடுத்துக்கணும் சிவா. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஏ நடந்ததுக்கு அப்புறம் ஆக்டிவிட்டி பி நடக்கிறது, நம்பர் 1. இன்வென்ட்ரி மே அக்யூமுலேட் பிட்வீன் 2 ஆக்டிவிட்டீஸ், நம்பர் 2. இன்னொன்னு வந்து omit the first random number of a, எடுத்துருந்தோமா, ரேண்டம் நம்பர் எடுக்க கூடாதான், 0 7 எடுக்க கூடாது. so that activity b begins at time b வந்து 0, இது நம்ம பார்த்துக்கணும். so ஆக்டிவிட்டி பி பிகினிங் டைம் வந்து 0, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க உண்மையே கிடையாது, 0ல ஆரம்பிக்குது. அண்ட் அது எவ்வளவு மினிட்ஸ் ஆகிறது, இட் டேக்ஸ் 5 மினிட்ஸ். ஸோ ஆக்டிவிட்டி பியில் ஐடல் டைம் எதுவுமே கிடையாது, வெயிட்டிங் டைம் ஆஃப் தி இதுவும் எதுவும் கிடையாது, நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வெயிட்டிங் அட் பி அண்ட் டைம் எதுவுமே கிடையாது, 0 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.8 ஓடுது, ஆக்டிவிட்டி பிகினிங் டைம் வந்து, ஆமா, இது ஒரு ப்ரொசீட் பண்றதுனால activity beginning time 0.8, activity 0.8 activity end b ending time வந்து 0.8 plus 0.4 1.2. இங்க activity b ஓட idle time என்ன சொல்லுங்க சிவா. activity b ஓட ending time 1.2 சிவா, beginning time 0.8. எவ்வளவு நாளி activity b ஐடிலா இருக்கு, ending time 0.5 சிவா, part available for activity b, அதாவது ஆக்டிவிட்டி பிக்கு ஸ்டார்ட் பண்றது 0.8, அப்போ 0.8 மைனஸ் 0.5 0.3. சிவா நான் ஒன்று பண்றேன், இதுக்கு குட்டியா ஒரு ஒர்க்கிங் மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நாளைக்கு. போன சம் மாதிரியே தான் இது கிட்டத்தட்ட. ஓகே, ஆனா இதுல ஒரே ஒரு ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, omit the first random number of a மட்டும் omit பண்ணிடணும். ஓகேவா, வாய்ஸ் கேட்கலையா, வாய்ஸ் கேட்கலையா ஆனந்தனா, நீ நான் பேசிட்டே இருக்கேன் ஒண்ணுமே கேட்கலையா உங்களுக்கு, இப்ப கேக்குதா, ஓகே சரி, நான் இது ஒரு ஒர்க்கிங் மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா. போன சம் மாதிரியே தான், சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணா நீங்க யோசிச்சு போட்டுடலாம், பட் நான் போடுறேன். அப்படியா, 49 48 எப்படி இருக்கு சிவா, 48 process time assembly A1 A2 using the following and generate the data on the process times for 15 units of the time and compute the expected process time for the product. For the purpose, read the numbers vertically, taking the first two digits for the processing time, now assembly and last two digits for the process. So 41ன்றது இதுக்கு எடுத்துக்கணும், 34ன்றது இதுக்கு எடுத்துக்கணும், 10
11 12 13 14 இதோட ப்ராபபிலிட்டி 0.1 இது 0.2 அதே மாதிரி கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்குன்னா ரேஞ்ச் எடுத்துக்கணும் நந்தனா அதே மாதிரி ரேஞ்ச் எடுத்துக்கோங்க 15 யூனிட்ஸ் 15 யூனிட் ஏன்னா 15 இது சொல்லியிருக்காங்க எடுத்துக்கோங்க 2 டிஜிட்டா A1க்கு எடுத்துக்கோங்க ஓகே லாஸ்ட் 2 டிஜிட்டா A2க்கு எடுத்துக்கோங்க ப்ராசஸ் டைம் கண்டுபிடிங்க ஸோ 41ன்றது எதுக்குள்ள வருது இதுல 25 to 64 ஸோ ப்ராசஸ் டைம் ஸோ டோட்டல் 11 plus 12 23 அவ்வளோதான் சிவா 182 divided by 15 A1 ஓடது 167 divided by 15 11 for product 349 by 15 செம்ம ஈஸி ஓகேவா நந்தனா நந்தனா புரியுறதா கண்டிப்பா நீங்க சூப்பரா பண்ணுவீங்க ஐம் வெரி டாம் ஷுவர் 49ம் ஈஸின்னு சொல்லியிருக்காரு சிவா அப்ப கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும் ஸோ லைன் பேலன்சிங்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் நம்ம படிச்சோம் தெரியுமா சிவா அதே சம் தான் சிவா அது நம்பர் ஆஃப் டியூ டேட் வருது டேஸ் ஒர்க்கிங் ரிமைனிங் எஃப்சிஎஸ்ல எப்படி பண்ணணும் பி போட்டு பார்க்குறீங்களா சிவா ஸ்லாக்கு 8 - 7 1 ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் பேஸ் பண்ணி லாங்கஸ்ட் ப்ராசஸிங் டைம் அதே மாதிரி தான் சிவா ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட்னு சொல்லுங்க இல்லஸ்ட்ரேஷன் 51ம் அதே தான் சிவா கிரிட்டிக்கல் ரேஷியோ ரூல் லீஸ்ட் ஸ்லாக் ரூல் அதே மாதிரி தான் இதுவும் நீங்க போடலாம் இல்லஸ்ட்ரேஷன் 51 52 நான் போடுறேன் சிவா இல்லஸ்ட்ரேஷன் 47ம் 52ம் நான் போடுறேன் ஓகே மற்றதெல்லாம் நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டுருங்க ஓகே ஒரு நிமிஷம் சிவா ஆ ஓகே ஃபார்ட்டி ஃபோர் வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனே நம்மள தான் கண்டுபிடிக்கணுமா இது ப்ராபபிலிட்டி நார்மலா சம்ல கொடுத்துருப்பான் சிவா இந்த சம்ல கொடுக்கல சப்ளை கொடுத்துருக்காங்க டிமாண்ட் கொடுத்துருக்காங்க அவைலபிலிட்டி சப்ளை டிமாண்டு அதாவது இதனால் நம்பர் ஆஃப் டேஸ் ஓடுது இப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆமாம் 40 டிவைட் பை இதோட டேஸ் 0.8 கண்டுபிடிக்கணும் இதுவும் அதே மாதிரி தான் 50 டிவைடட் பை 500 அப்புறம் ஆஸ் யூஷுவல் ரேஞ்ச் எடுத்துட்டு ரேண்டம் நம்பர் எடுத்து பண்ண வேண்டியதான் ஓகேவா ரேண்டம் நம்பர் சப்ளை எல்லாம் பண்ணிட்டு நம்ம சப்ளை டிமாண்ட் ப்ராஃபிட் பண்ணுவோம்ல சப்ளை இவ்வளோ இருக்கு அப்போ டிமாண்ட் இவ்வளோ அப்போ டிமாண்டுக்கு மட்டும் போடுவோம் இல்லையா அப்புறம் அந்த அந்த சப்ளை 10ன்றது நம்மளுக்கு வந்து லாஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் ட்ரை பண்றீங்களா ஒரு லாஜிக்கல் ட்ரை கொடுக்குறீங்களா பாருங்களேன் எனக்கு நீங்க போட்டுருவீங்கன்னு எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் பட் தென் பாருங்க இங்க பாருங்க நந்தனா எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கொடுத்துருப்பாங்கல்ல கண்ணா இங்க ப்ராபபிலிட்டி எதுவுமே கொடுக்கல 40 divided by 50 plus 40 90 90 plus 190 280 280 plus 150 380 430 430 plus 70 500 so 40 by 500 அந்த சம்ல எப்பவுமே ப்ராபபிலிட்டி கொடுத்துருப்பான்ல நம்ம அதுலேருந்து கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி இந்த சம்ல ப்ராபபிலிட்டியும் சேர்த்து கண்டுபிடிக்கிறோம் வேற எதுவும் இல்லை ஓகேவா புரியுறதா நந்தனாக்கு
கஷ்டமா இருக்கா? நந்தனா இல்லையா சிவா? சரி, ஓகே. ரைட். நந்தனா நீங்க என்ன பண்ணுங்க. as a starting point, சிவா அது என்ன சம் சிவா? இல்லஸ்ட்ரேஷன் 45 இன்னொரு சம் என்ன சிவா? அடுத்த சம்மா 44 45. ஓகே, 44 45 கஷ்டம் கிடையாது. ஒரு லைட் சேஞ்ச் தான். 44 45. 45 பார்க்குறேன் சிவா. இந்த கண்டினியூஸ் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு மீன்ல மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டென்சி ஃபவுண்டேஷன் மேக்ஸ்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? அப்பர் கிளாஸ் பவுண்டரின்னு சொல்லுவோம். இதுல வந்து 1.25ன்றது அப்பர் கிளாஸ் பவுண்டரி, இது லோவர் கிளாஸ் பவுண்டரின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அந்த கான்செப்ட் எடுத்துட்டு வந்து பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பக்கெட்டை வந்து வெல்டு பண்ணணும். சரியா? வெல்டு டைம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி தான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அப்பர் கிளாஸ் பவுண்டரின்றது லெஸ் தேன் 0.25ன்றது வந்து 0.25 அப்பர் கிளாஸ் பவுண்டரி. அப்பர் கிளாஸ் பவுண்டரிக்கு வந்து 0 எப்பவுமே போட்டுக்கணும். 25 டு இதுக்கு வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்பர் கிளாஸ் பவுண்டரி என்ன? இது 0.75. 0.75க்கு 24. அடுத்தது கியூமுலேட்டிவ் இது என்ன? 24 + 42 66. 66 + 72 138. 138 + 38 176. 176 + 14 என்ன? 190. 190 + 10 என்ன? 200. இது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் விச் இஸ் யூசிபியோடது. இப்போ அப்படியே ஓ கிவ்ஸ்ன்னு ஒன்று படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா சிவா? மெஷர்ஸ் ஆஃப் டெண்டன்சில ரெண்டு மர்ஜ் ஆகும். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் டைம் லெஸ் தேன் யூசிபி. இப்போ 0.25க்கு கம்மியா 0 இருக்கு. அப்புறம் percentage of time less than UCB 0.2 கம்மியா இது 75க்கு percentage of time ஆமா less than UCB வந்து சரி சிவா அதை நான் போடுறேன். இல்லை அட்லீஸ்ட் ரெக்கார்டிங் அதை அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸ்டேஷன் 46 46 47 52 இது மூணு நான் போட்டு அனுப்பிச்சு. ஆனா அது வரைக்கும் சம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கான்னு
லைன் பேலன்சிங்ன்றது இஸ் அரேஞ்சிங் அ ப்ரொடக்ஷன் பிளான். ஸோ தெர் இஸ் ஆமா, ஒரு ஒர்க் ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஒர்க் ஸ்டேஷனுக்கும் எந்த விதமான டிலே இல்லாம ஈவன் ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்றது தான் லைன் பேலன்சிங்க. இதுல ஒரு 4 ஃபார்முலா இருக்கு ஆக்சுவலா. இது ஒரு ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா. நான் இது என்ன ப்ராப்ளம்னா, சிவா இது ஃபார்முலா மேலோட்டமா திருப்பி பண்ணிக்கலாம் சிவா. சுத்தி சுத்தி ரெண்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிவா. சைக்கிள் டைம்ன்றது வந்து எவ்வளோ ஒரு ரெண்டு சக்சசிவ் ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன டைம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லைன்லயோ அசம்பிளி லைன்லயோ என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் சைக்கிள் டைம்னு சொல்லுவாங்க. அவைலபிள் டைம் டிவைடட் பை அவுட்புட் ரெக்வயர்டு, இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா வந்து பேலன்ஸ் எஃபிஷியன்சின்னு வாங்க. ஸோ பேலன்ஸ் எஃபிஷியன்சின்றது வந்து எவ்வளோ தூரம் என்னோட அசம்பிளி லைனும் ப்ரொடக்ஷன் லைனும் எவ்வளோ வந்து எவ்வளோ டைம் எடுத்து ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவல் மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் பை ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இன்டூ 100. போன மாட்டி நான் போட்டா மாதிரியே ஞாபகம் இல்லை, வெறும்னா ஃபார்முலா மட்டும் போட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. லைன் பேலன்சிங் ப்ரொசீஜர் மட்டும் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன் சிவா. ஸ்டெப்ஸுக்கு ஓகேவா சிவா? லைன் பேலன்சிங் ப்ரொசீஜர்ஸ் வேணா ஒரு லைவ் எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை நான் பண்றேன். அதாவது அந்த லைன் பேலன்சிங்ன்றது எப்படின்னா, ஒரு ப்ராசஸ்ல எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் லைன்ஸ் இருக்கு, அசம்பிளி லைன்ஸ் இருக்குன்னு அசஸ் பண்ணிட்டு அதன் மூலமா ஒரு ஒரு டாஸ்கை வந்து அசம்பிளி லைன்லாம் நெக்ஸ்ட் 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 போயிட்டே இருக்கணும். ப்ரொடக்ஷன் லைன்ஸ்னா அப்படி கிடையாது. ஒரு ஒரு மாதிரி ஒன்னொன்னும் ஒரு ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும், கனெக்டிவிட்டி கிடையாது. ஸோ அதில் எது லாங்கஸ்ட் டைமாக பண்ணணும், எது ஒர்க்குக்கு வந்து சீக்கிரமாக முடிக்கணும், எதுக்கு வந்து டிலேஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் நான் கண்டிப்பாக இல்லஸ்ட்ரேஷன் லாஸ்ட் கொஸ்டின் கவர் பண்ணிடுறேன். வேற ஜஸ்ட் இன் டைம், ஜஸ்ட் இன் டைம் இதெல்லாம் தியரியா? ஓகே, ஆமாமா இது தியரி கரெக்ட். ஜஸ்ட் இன் டைம்ன்றது ஸ்பெசிஃபிக் கோல் ஆஃப் ஜஸ்ட் இன் டைம்ன்றது ரைட் குவாலிட்டி லெவல் அட் த ரைட் பிளேஸ். வாட் இஸ் ரைட், கஸ்டமர் டிமாண்ட் ஆல்வேஸ் டிட்டர்மைன்ஸ் வாட் இஸ் ரைட். இல்ல வந்து கஸ்டமருக்கு தகுந்தபடி ப்ரொடியூஸ் பண்றது, கஸ்டமர் வந்து டிமாண்ட் பண்ண உடனே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது, குவாலிட்டி கரெக்டாக கொடுக்கறது, அப்புறம் வந்து 5 M's மென் மெட்டீரியல் மிஷன் மெத்தட், மென் மணி மெட்டீரியல் மெத்தட் மிஷன்ஸ், இது எல்லாத்தையும் அப்ராப்ரியேட்டா ரைட் டைம்ல அலைன் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங்கை கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங். இது வந்து இன்வென்ட்ரி ரிடக்ஷன், குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு, அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு. சி பையர் வந்து ஒரு ஃபியூவர் சப்ளைஸ் தான் இருக்காங்கன்னா பையிங் ஆர்கனைசேஷன் வில் ஹாவ் more power because it is making larger purchases from each vendor. So buying organization can impose high requirement on each supplier in terms of delivering quality. Continuous improvement, total preventive maintenance, just in time emphasis. சிவா இது அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க சிவா. நந்தனா ஓகேவா? ஸோ நான் முன்னாடி இருக்கிறதெல்லாம் எடுக்கிறேன் நாளைக்கு. இந்த இது இருக்குல்ல, இதை தவிர கஸ்டமர் அந்த மியூ ஒரு சம் இருக்குல்ல, அதுல சிலது எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அசைன்மெண்ட்ல எடுக்கணும் நான். அந்த
அது நான் அது ஸோ அது பார்க்குறேன் நான் நாளைக்கு. நாளைக்கு பேர்ட் சம்ஸ் மெயினாக இருக்குல்ல. 6 சம்மா சிவா பேர்ட்ல? 4 சம். ஓகே சிவா, நம்ம பார்க்கலாம் நாளைக்கு. சரி, இது வரைக்கும் ஹோம்ஒர்க் போடுங்க சிவா இன்னைக்கு நைட்டு. நந்தனா, சிவா, ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாம் முடிச்சிட்டீங்களா சிவா? லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் இது வந்து சாப்டர் 2. இது அசைன்மெண்ட் ப்ராப்ளம். சிவா இதான் ட்ரெயின் கெப்பாசிட்டி பார்த்த சம்ம. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்டி ஸ்பேஸ். அப்புறம் இது வந்து அந்த இது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அந்த. இது என்னது சிவா? ஓகே என்ன பார்க்குறேன். இல்லை இல்லை நான் பார்க்குறேன் சிவா. இது வந்து பேர்ட் நெட்வொர்க் கிடையாது சிவா, சிபிஎம் நெட்வொர்க் தப்பா கொடுத்துருக்காங்க. இந்த சம்மே தப்பா. பேர்ட் நெட்வொர்க் தப்பா கொடுத்துருக்காங்க, சிபிஎம் ஓட. இது ரொம்ப சிஎம்ஏல என்ன வேணா நடக்கும் சிவா. ஃபைனல்லே போன வாட்டி 2 சம் தப்பு. ஆ ஐயோ அப்பா, எங்களுக்கு ஃபைனல்ல போன வாட்டி 14 மார்க்கோ 20 மார்க்கோ தப்பு, கொஸ்டினே தப்பு. அந்த கொஸ்டினை அது நான் என்ன பண்றேன்னா அந்த கொஸ்டினை படிச்சு படிச்சு ஐயோ இது நம்ம அந்த போட்ட மெத்தடாச்சே பார்த்தா ஆனா அந்த மெத்தட் தான் தப்பா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இந்த கொஸ்டின் இந்த வாரத்துக்குள்ள முடிக்க முடியுமா சிவா? 6 7 8 நந்தனா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் லெஃப்ட் ஆயிட்டாங்களா? சரி ஓகே. இந்த 6 7 8 சிவா நீங்க இந்த வாரத்துக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க. பெஸ்டல் ஃப்ரேம்வொர்க் நிறைய வாட்டி கேக்குறாங்க சிவா, ஓகேவா? ஸோ இந்த வாரத்துக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க. சிவா ஆ கண்டிப்பா சிவா. சிவா இந்த ஏன் சிவா இதோடது சஜஸ்டட் வந்துடுச்சுல்ல சிவா?
போதும் சிவா, அது போதும். அவ்வளவு கான்ட்ராக்ட் தான் போதும் சிவா. நீங்க இருங்க, இன்னும் ரொம்ப சின்னதா இருக்கான்னா. சிவா நீங்க எஸ்எம் மட்டும் எனக்கு எழுதி அனுப்புங்க, நான் கண்டிப்பா கரெக்ஷன் பண்ணி தரேன். தப்பா போடுறேன்னு நினைக்கிறேன். இல்ல சிவா, அந்த லாகினே போக மாட்டேங்க சிவா எனக்கு. ஒரு வாட்டி ட்ரை பண்றேன் சிவா, இல்லைன்னா உங்க லாகின் கொடுங்க. இல்ல சிவா, நீங்களே கொடுத்துருங்க. ம். ம். வாவ். சிவா ஒரு சஜஸ்டடாவது கொடுக்குறாங்களே சிவா, முன்னாடிலாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது சிவா. அந்த சம் ஆன்சர் கூட தப்பா இருக்கும். அதாவது இது எப்படின்னா, சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங் அந்த மாதிரி. ஹர்ட் மெத்தட சால்வ் பண்ணிருக்காங்களா? சிவா இது போதும் சிவா, இது போதும் சிவா. 7 மார்க்ஸ்க்கு இது போதும். மோர் தென் எனஃப். இல்லையா? சரி, அப்ப நீங்க எழுதிருக்கீங்களா சிவா அதுல? ஒருவேளை நீங்க எழுதிருந்தீங்கன்னா அனுப்பிச்சு விடுங்க, நான் கண்டிப்பா பார்த்து செக் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? அப்படியா? சரி ஓகே சிவா, நான் பாக்குறேன். சிவா ஆனா இந்த வாரம் இதை டார்கெட் பண்ணி முடிச்சிருங்க சிவா. ஒரு ஃபைல நான் போட்டிருக்கேன், இருங்க. எஸ்எம் ரிவிஷன். ஓ சூப்பர். சிவா இங்க பாருங்க. நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. கரெக்ட் கரெக்ட். சிவா இங்க பாருங்க சிவா, இதுல எல்லாமே இருக்கு சிவா. இதோ இது. இதுல எது நீங்க சிம்பிளிஃபை பண்ணி அனுப்பிச்சு விடுங்க சிவா, நான் பாக்குறேன். இதோ இது சிவா, இந்த செட் படிச்சா போதும் சிவா. எஸ்எம்க்கு இது படிச்சா போதும். இதுல டிசம்பர் 2024 மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கு.
ஸோ இந்த பார்ட் மட்டும் இன்னைக்கு முடிச்சிருக்கேன். அதாவது நான் இப்படி போடுறேன் சிவா. Please complete the attached 6 questions before. சிவா டெய்லி எஸ்எம் 2 கொஸ்டின் படிச்சீங்கன்னா போதும் சிவா. அதே மாதிரி ஆடிட்டிங் 2 கொஸ்டின். அதுக்கு மேல நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. எஸ்எம் 2 கொஸ்டின் இல்ல எஸ்எம் 1 கொஸ்டின், ஆடிட்டிங் 2 கொஸ்டின் போதும். ஓவர் நம்ம எவ்வளவு சிவா ஒரு 95% முடிச்சிட்டோமா? போர்ஷன்ஸ் 90% முடிச்சிட்டோமா? ஓகே. அது மட்டும் வந்து அப்புறம் பர்ட் ஓடுது. ஓகே. எஃப்எம் தான் உங்க கூட சிவா. எஃப்எம் ஓட நான் உங்களுக்கு எஃப்எம் ஆக்சுவலா 4 to 5 hours உட்காந்தனா எஃப்எம் சம்ஸ் ஃபுல்லா முடிச்சிடலாம். தியரிக்கு ஒரு 3.5 hours வேணும். மொத்தமாவே 7 மணி நேரம் தான். எஃப்எம் முடிச்சிடலாம். ப்ளீஸ் கம்ப்ளீட் அட்டாச் பிஃபோர் திஸ் வீக்கெண்ட். Attached questions are, oh sorry, are priority for this exam. அவங்க சொன்னது டிசம்பர் 2024 ரிப்பீட் பண்ணி படிக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பார்க்கலாம். சரி சிவா. சரி சிவா, நாளைக்கு சிவா நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் டைமிங் போட்டு படுத்துக்கிறேன். நான் தூங்க மாட்டேன், கொஞ்சம் ஒரு ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு தான் படுத்துப்பேன். நான் அந்த ரெக்கார்டிங்லாம் அனுப்பிச்சிடுறேன் சிவா.